இப்போ இந்த சரிகம நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் தயாரிப்பாளர்கிட்ட வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 140 படம் 1977 இருந்து 2001 வரைக்கும் 140 படத்துக்கு மேல ரைட்ஸை வாங்கிறாங்க. டிஜிட்டல் ரைட்ஸ் ஆப்ல யூஸ் பண்றதுக்கு, யூடியூப்ல யூஸ் பண்றதுக்கு, படங்களுக்கு யூஸ் பண்றது டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கிறாங்க. வாங்கின பிறகு என்ன பண்றாங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ், இந்த குட் பேட் அக்ரி எல்லாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் தான் வாங்கிடுறாங்க. அவங்கள்ட்ட வாங்கிட்டு இவங்க பயன்படுத்துறாங்க. இவர் நோட்டீஸ் அனுப்புறாரு. சரி, இவர் ஏப்பா நோட்டீஸ் அனுப்புறாரு, இவருக்கு என்னப்பான்னு கேட்குறப்ப நம்ம 1950 கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு 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 இந்த மாதிரியான விஷயங்கள் காப்பிரைட் ஆக்ட்ல ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. கான்ஸ்டியூஷன்ல 50 வந்து காப்பிரைட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அந்த சட்டம். அதுல என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுல ஒரு கிளாஸ் இருக்கு, இன்டெலெக்சுவல் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அறிவுசார் சொத்து உரிமை. நீங்க அது வந்து சினிமாவுக்கு மட்டும் கிடையாது, பாட்டுக்கு மட்டும் கிடையாது, நீங்க ஓனா கிரியேட் பண்ற எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்க ஒரு படம் வரைஞ்சாலும் சரி, ஒரு சிலை செஞ்சாலும் சரி, எதை நீங்க உங்களுடைய மைண்ட்ல தோன்றதுல உருவாக்குற விஷயம், அது வந்து பாட்டு மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்குமே அந்த ஆக்டுக்கு பொருந்தும். இப்போ நீங்க உருவாக்குன ஒரு படத்தை எடுத்துட்டு போய் அவரை ரீக்ரியேட் பண்றாருன்னா உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். சரிகமா ஒரு வழக்கு போடுறாங்க, எங்கள்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்கு, தயாரிப்பாளர் எங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு டெல்லியில் கோர்ட்டில் போட்டோன்னே டெல்லி உயர்நீதிமன்றம் இவருக்கு தடை கொடுக்குறாங்க. இவர் நீங்க கொடுக்கக்கூடாதுன்னு தடை கொடுத்துட்டாங்க, பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை கொடுத்தாங்க. இதை எதிர்த்து கண்டிப்பாக அவர் சுப்ரீம் கோர்ட் போவார், இனிமேல் வாதங்கள் நடக்கும். இதுதான் இந்த காப்பிரைட் இஷ்யூல நடந்த சம்பவம்.